வணக்கம் நண்பர்களே. ராஜீவனுடைய ஞாபகார்த்தமாக நடக்கிற இந்த கூட்டத்தில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ராஜீவன் இறந்த வருஷம் திருவனந்தபுரத்தில் நடந்த கூட்டத்திலையும் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. ராஜீவனோட எனக்கு இருக்கும் நட்பு எனக்கும் அவருக்கும் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ப்ரூஃப் தான் அது. இந்த மாதிரி அவர் சம்பந்தமான கூட்டங்கள் நடக்கும்போது என்னை கூப்பிடுறதும் பேச சொல்கிறதும் அதை எனக்கு ஒரு கௌரவமாக நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் ரொம்ப எமோஷனலாக இருந்தேன். ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி தான் ராஜீவன் காலமாயிருந்தார். அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் முழுக்க வெளியில் வந்திருக்கல. அப்புறம் வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ஒரு பெரிய ஹீலர் இல்லையா. இப்போ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் முழுக்க குறைஞ்சி ராஜீவனை அப்ஜெக்டிவாக பார்க்கறதுக்கான அந்த இடைவெளி எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராஜீவன் இந்த ஸ்பீச்சை 2 பகுதியாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று ராஜீவனோட எனக்கு இருந்த ஸ்நேகிதம், அவரோட நான் அறிமுகமான விதம், அவரோட முதல் சந்திப்பு, அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு 2வது பகுதியில் ராஜீவனுடைய கவிதைகளை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய சில கருத்துக்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். സുഹൃത്തുക്കളെ, രാജീവിൻ്റെ ഓർമ്മയിൽ ടി.പി. രാജീവിൻ്റെ ഓർമ്മയിൽ ഇവിടെ വന്ന് സംസാരിക്കാൻ എനിക്ക് വലിയ സന്തോഷമുണ്ട്. രാജീവൻ മരിച്ച ആ വർഷം തിരുവനന്തപുരത്ത് വെച്ച് നടന്ന അനുസ്മരണ പരിപാടിയിൽ എന്നെ വിളിച്ചിരുന്നു. ഞാനും രാജീവനും തമ്മിലുള്ള സൗഹൃദം എല്ലാവർക്കും അറിയാം എന്നുള്ളത് കൊണ്ട് തന്നെയാണ് എന്നെ അന്ന് ഇന്നും ഈ പരിപാടികളിലേക്ക് വിളിക്കുന്നത്. പക്ഷെ അന്ന് ഞാൻ തിരുവനന്തപുരത്ത് സംസാരിച്ചപ്പോൾ രാജീവനുമായുള്ള അടുപ്പം, ആ സ്നേഹം, അടുപ്പം കാരണം എനിക്ക് വ്യക്തിപരമായി ചിലത് പറയാൻ മാത്രമേ കഴിഞ്ഞിരുന്നുള്ളൂ അന്ന്. ഇപ്പോൾ ഇത്രയും വർഷങ്ങൾ കഴിഞ്ഞ് രാജീവനുമായിട്ടുള്ള ബന്ധത്തെയും രാജീവൻ്റെ എഴുത്ത് ജീവിതത്തെയും കവിതയെയും ഒക്കെ ഒന്ന് മാറി നിന്ന് നോക്കാനുള്ള ഒരു കാലം തന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് രാജീവൻ്റെ കവിതയെക്കുറിച്ച് കൂടി സംസാരിക്കാം എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. എൻ്റെ സംസാരത്തിന് 2 ഭാഗങ്ങൾ ഉണ്ട്. ആദ്യ ഭാഗത്ത് വ്യക്തിപരമായ കാര്യങ്ങൾ, രാജീവനുമായിട്ടുള്ള സൗഹൃദം തീർച്ചയായിട്ടും കടന്നു വരും. അതിൻ്റെ 2ാം ഭാഗത്തിൽ രാജീവൻ്റെ കവിതയെക്കുറിച്ചുള്ള എൻ്റെ ചില നിരീക്ഷണങ്ങളും. ഇങ്ങനെയാണ് ഞാൻ ഇന്ന് ഇവിടെ സംസാരിക്കാൻ ഉദ്ദേശിച്ചിട്ടുള്ളത്. ராஜீவனை முதல்ல பார்த்தது குற்றாலத்தில் ஜெயமோகன் கூட்டின ஒரு இருமொழி கருத்தரங்கத்தில், கவியரங்கத்தில். தமிழ் கவிஞர்கள் ஒரு 5-6 பேரும், மலையாள கவிஞர்கள் ஒரு 5-6 பேரும், எங்களை வழி நடத்துறதுக்கு இது மொழிபெயர்ப்பாளனாக ஜெயமோகனும், எங்களை வழி நடத்துறதுக்கு தமிழ்லேருந்து சுந்தர ராமசாமியும், மலையாளத்திலேருந்து ஆத்தூர் ரவிவர்மாவும் கூடியிருந்த ஒரு சின்ன கூட்டம். அது மைக்கு கிடையாது, பெரிய கூட்டம் கிடையாது. வட்டமாக உட்காந்து ஒரு வீட்டில், கவிஞர் கலாப்பிரியாவோட வீட்டில் உட்காந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்கவுங்க கவிதைகளை வாசிப்பாங்க. ஒரு கவிஞர் அவரோட 4-5 கவிதைகளை வாசிப்பார். அந்தந்த கவிதையை ஒட்டியோ இல்லை மொத்தமாக அவருடைய கவிதைகள், அந்த 7-8 கவிதைகள் சம்மந்தமாகவும் எல்லாரும் அபிப்பிராயம் சொல்லுவாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் யார் யார் எங்கெங்கே உட்கார்ந்துருந்தாங்கிறது கூட எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. கல்பற்றா செவுத்தில் சாயவே மாட்டார். கல்பற்றா நாராயணன் அப்படி எரெக்டாக உட்காந்துருப்பார். அவருக்கு பக்கத்தில் ராஜீவன் உட்காந்துருப்பார். ராஜீவன் என்ன மாதிரி தான்
அவரால் சாயாமல் உட்கார முடியாது. அப்படி பின்னாடி செவத்தில் சாஞ்சு சரிஞ்சு உட்கார்ந்துருப்பார். கண்ணை இடுக்கி பார்ப்பார். அப்புறம் நம்ம நான் நான் என்னோட கவிதை வாசிக்கிறேன் அல்லது இன்னொருத்தர் கவிதை வாசிக்கிறாருன்னா நான் எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அதில் ஒரு நல்ல வரி வரும்போது ராஜீவன்ட்ட ஒரு சின்ன புன்சிரிப்பு வரும், ஒரு ஸ்மைல் ஒன்று வரும். அப்புறம் பெரும்பாலும் வெத்தலை போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த தாடை முன்னாடி இருக்கும், இப்படி நீட்டிக்கிட்டு ஒரு அபிப்பிராயம் சொல்லுவார். மிக முக்கியமான அபிப்பிராயமாக இருக்கும். രാജീവനെ ഞാൻ ആദ്യം കണ്ടത് കുറ്റാലത്ത് വെച്ച് നടന്ന കവികളുടെ കൂട്ടായ്മയിലാണ്. അത് ജയമോഹൻ്റെ നേതൃത്വത്തിൽ സംഘടിപ്പിച്ച കൂട്ടായ്മയായിരുന്നു. 1999 നടന്ന ആ കൂട്ടായ്മ കലാപ്രിയ എന്നുള്ള തമിഴിലെ മുതിർന്ന കവിയുടെ വീട്ടിൽ വെച്ചാണ് നടന്നത്. അതിന് മുൻകൈ എടുത്തവർ തമിഴിൽ നിന്ന് സുന്ദരരാമസ്വാമി ഉണ്ടായിരുന്നു, ജയമോഹൻ ഉണ്ടായിരുന്നു, പിന്നെ മലയാളത്തിൽ നിന്ന് ആറ്റൂർ രവിവർമ്മയും. ഇവരുടെ നേതൃത്വത്തിലാണ് ആ കൂടിയിരിപ്പ് നടന്നത്. കുറ്റാലത്ത് കലാപ്രിയയുടെ വീട്ടിൽ ആ മുറിയിൽ ഇരുന്നത് എനിക്കിപ്പോഴും വളരെ വ്യക്തമായി ഓർമ്മയിലുണ്ട്. വളരെ വ്യക്തമായി എങ്ങനെയാണ് ഓരോരുത്തരും ഇരുന്നത് എന്ന് പോലും എനിക്ക് ഓർമ്മയിലുണ്ട്, വർഷങ്ങൾ ഇത്ര കഴിഞ്ഞിട്ടും. രാജീവൻ ഇങ്ങനെ ചാഞ്ഞ് ഇരിക്കും, രാജീവൻ ഇങ്ങനെ ചാഞ്ഞ് അവിടെ ഒന്ന് ചെരിഞ്ഞ് ഇരിക്കും. സംസാരിക്കുമ്പോൾ നല്ല വരികൾ വന്നാൽ, കവിത വായിക്കുന്നതിനിടയിൽ നല്ല വരികൾ ആരെങ്കിലും ചൊല്ലിയാൽ രാജീവിൻ്റെ മുഖത്ത് ഒരു ചിരി വിടരും. രാജീവിൻ്റെ താടി മുന്നോട്ട് ഇങ്ങനെ ഉന്തി നിൽക്കും. അത്ര പോലും എനിക്ക് ആ സന്ദർഭങ്ങൾ ഓർമ്മയിലുണ്ട്. இப்போ தான் ராமன்ட்டு கேட்டேன், அந்த குற்றாலத்தில் 99 சந்தித்தோமே அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டேன். அக்டோபர் நவம்பர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கும் அதே நினப்பு தான். ஆக மிகச்சரியாக அந்த கூட்டத்தோட வெள்ளி விழாவை கொண்டாடுறதுக்கு இங்கே ராஜீவனோட இந்த கூட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த கூட்டத்தோட வெள்ளி விழா மட்டும் இல்லை, எனக்கும் ராஜீவனுக்குமான நட்போட வெள்ளி விழாவும் கூட. அது கொஞ்சம் ஹார்டனிங்கான விஷயமா இருக்கு. அந்த கூட்டத்தில் கல்பற்றா நாராயணன் இருந்தார், ராமன் இருந்தார், அன்வர் அலி இருந்தார், பிபி ராமச்சந்திரன் இருந்தார், இன்னும் 2-3 நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தமிழ்லேருந்து என்னோட நண்பர்கள், என்னோட சமகால கவிஞர்கள், என் பிராயத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இந்த 25 வருஷத்தில் மலையாளத்தில் இவங்களும் தமிழில் நாங்களும் அவங்கவுங்க வழியில் வளர்ந்து ஒரு முக்கியமான ஸ்தானத்தை எட்டியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பொதுவாக அந்த கூட்டத்தை பற்றி. கவிதைக்கு என்ன நடந்தது நாங்கள் சந்தித்ததுனால அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கூட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிற 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, யாரும் யாரையும் மறுத்து ஆவேசமாக எதுவுமே பேசலை, யாரும் யாரையும் நிராகரிக்கலை. ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், அதை வாங்கிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டோ இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாகவோ இன்னொருத்தர் இன்னொன்று சொல்வார். ஆக எல்லாரோட அக்கறையும் கவிதையை சுற்றியே இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. அது 2 மொழியிலையுமே பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடியுது. ഒരു ഒക്ടോബർ നവംബർ മാസത്തിലാണ് അന്ന് ആ കുറ്റാലത്തെ ഇരിപ്പ് ഉണ്ടായത് എന്ന് ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. രാജീവനുമായിട്ടാണ് ആ കൂട്ടായ്മയിൽ എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ അടുപ്പം ഉണ്ടായത്. മലയാളത്തിൽ നിന്ന് കൽപ്പറ്റ നാരായണൻ, പി രാമചന്ദ്രൻ, രാമൻ, അൻവർ അലി, ഇങ്ങനെയൊക്കെയുള്ള ഒരുപാട് കവികളുണ്ടായിരുന്നു. തമിഴിൽ നിന്നും എൻ്റെ തലമുറയിലെ അന്ന് എഴുതിക്കൊണ്ടിരുന്ന പ്രധാനപ്പെട്ട പല എഴുത്തുകാരും ഉണ്ടായിരുന്നു. വ്യക്തിപരമായ പല അനുഭവങ്ങളും എനിക്ക് അവിടെ ഉണ്ടായിട്ടുണ്ട്. ഞങ്ങൾ തമ്മിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട്, സൗഹൃദം ഉണ്ടായിട്ടുണ്ട്. അത് പ്രധാനമായിരിക്കെ തന്നെ കവിതയെക്കുറിച്ചുള്ള ഗൗരവമുള്ള ആലോചനകൾ ആ കൂട്ടായ്മയിൽ നടന്നിരുന്നു. അതിലേറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യം, ചർച്ചകൾക്കിടയിൽ വെറുതെ എതിർപ്പുകൾ
ഉണ്ടാക്കുകയല്ല ആയിരുന്നില്ല ആ ചർച്ചകളുടെ രീതി എന്ന് പറയുന്നത്. വെറുതെ വിവാദങ്ങൾ ഉണ്ടാക്കുക, തർക്കിക്കുക എന്നതായിരുന്നില്ല അന്നത്തെ ആ കൂട്ടായ്മയുടെ ഒരു സംസാര രീതി, ചർച്ചാ രീതി. അങ്ങനെ ആയിരുന്നില്ല. മറിച്ച് വളരെ ഗൗരവത്തോടെ ഉള്ള ആലോചനകൾ നടന്നിരുന്നു. അന്ന് എഴുതി വന്ന ഞങ്ങൾ, മലയാളത്തിലെ കവികൾ മലയാളത്തിൻ്റെതായ രീതിയിലും തമിഴ് കവികൾ തമിഴിൻ്റെതായ രീതിയിലും മുന്നോട്ട് പോവുകയും ഇന്ന് മലയാളത്തിലെയും തമിഴിലെയും പ്രധാന കവികളായി മാറുകയും ചെയ്തു കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் என்னை சேர்ந்த நண்பர்கள் நாங்கள்லாம் தமிழில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தமிழ் கவிதைகளை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் மலையாள கவிதையில் அது என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு, என்னென்ன விதமான தொந்தரவுகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அது குற்றாலம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அதை வஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிற 2 விஷயம். ஒன்று, அன்னைக்கு அந்த சதஸில் பி ராமன் அம்மாவை பற்றி ஒரு கவிதை வாசித்தார். அது ஆனந்த பைரவி ராகத்தில் அமைஞ்ச ஒரு விருத்தம், ஒரு முழு பாட்டு, ஒரு தொகையரா மாதிரி பாடினார். இன்னைக்கு ராமன் அதை நினச்சே பார்க்க மாட்டார். அன்றைக்கி நான் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இது ஆனந்த பைரவியில் பாடினாங்க, அம்மாவை பற்றிலாம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கவிதையாக இருக்குது. இதை ஒருவேளை முகாரியில் பாடியிருந்தால் அம்மா தவறி போன அன்றைக்கி பாடின ஒரு அஞ்சலி பாட்டாக இருந்திருக்குமோ ராமன் அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாரும் சிரித்தாங்க, ராஜீவன் உள்பட. அப்புறம் அன்வர் அலி அன்றைக்கி சாயங்கால செஷனில் அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த முக்காலா முக்காபுலா பாட்டோட மெட்டில் ஒரு முழு கவிதையை பாடினார். இன்றைக்கி அன்வர் அலி எழுதக்கூடிய பல கவிதைகள் எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் இத்தனை வருஷமாக கவிதை எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ மாடர்ன் போயட்டாக அவர் ஆயிட்டார். ஒரு சினிமா பாட்டோட சந்தத்திலிருந்து அந்த மாடர்ன் போயட்ரிக்கு போனதுக்கு அந்த கூட்டம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். മലയാള കവിതയിൽ ആ കൂട്ടായ്മ, കുറ്റാലത്ത് ആ കൂട്ടായ്മ മലയാള കവിതയിൽ ഉണ്ടാക്കിയ തൊന്തരവുകൾ, ഐ എം സോറി, അത് മുക്കാല இல்லையா, മുസ്തഫ മലയാള കവിതയിൽ ഉണ്ടാക്കിയ തൊന്തരവുകൾ മലയാളത്തിൽ, കേരളത്തിൽ ചർച്ച ചെയ്യപ്പെട്ടിട്ടുണ്ട് എന്ന് എനിക്കറിയാം. തൊന്തരവുകളും അതിൻ്റെ മെച്ചങ്ങളും തീർച്ചയായിട്ടും, ഗുണങ്ങളും തീർച്ചയായിട്ടും, കുഴപ്പങ്ങളും എല്ലാം മലയാളത്തിൽ ചർച്ച ചെയ്യപ്പെട്ടിട്ടുണ്ട് എന്ന് എനിക്കറിയാം. അന്ന് എനിക്കിപ്പോഴും ഞാൻ നന്നായി ഓർമ്മിക്കുന്നു, പി രാമൻ അമ്മ എന്ന ഒരു കവിത പാടി. അത് പാടിയ കഴിഞ്ഞ ഉടനെ ഞാൻ പറഞ്ഞു, ഇത് ആനന്ദ ഭൈരവിയുടെ ഒരു ചീന്ത്, ഇത് പാട്ട്, ഇത് കവിതയല്ല എന്ന് പറഞ്ഞു. അത് ആ സംസാരം അവിടെ ഒരു വളരെ രസകരമായൊരു അന്തരീക്ഷം ഉണ്ടാക്കി തീർത്തു. എല്ലാവരും ചിരിച്ചു. അത് കഴിഞ്ഞ് സന്ധ്യാസമയത്ത് അൻവർ അലി മുസ്തഫ എന്നുള്ള പാട്ടിൻ്റെ താളത്തിൽ ഒരു കവിത പാടി. അപ്പൊ ഇത് പാട്ടാണ്, ഇത് കവിതയല്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. അന്നത്തെ ചർച്ചകൾ, കവിത എന്താണ്, പാട്ടെന്താണ്, ഇത് തമ്മിലുള്ള വ്യത്യാസം എന്താണ് തുടങ്ങിയ ചർച്ചകൾ മലയാള കവിതയിൽ വലിയ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് എന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നു. അൻവർ അലിയെ പോലൊരു കവി പുതിയ മലയാളത്തിലെ ഇന്നത്തെ പോസ്റ്റ് മോഡേൺ കവിയായി മാറിയിരിക്കുന്നു. ആ പാട്ടെഴുത്ത്, ആ പാട്ട് കവിതയായി പാടുന്ന കവിയിൽ നിന്ന് അൻവർ വളരെ മുന്നോട്ട് പോന്നിരിക്കുന്നു. അന്നത്തെ മലയാള കവികളൊക്കെ, മലയാള കവിത തന്നെ മാറിയിരിക്കുന്നു. ആ മാറ്റത്തിന് ഒരു എന്താ പറയുക, ഒരു നിമിത്തം ആയ കൂട്ടായ്മയായിരുന്നു അന്ന് കുറ്റാലത്ത് നടന്നത്. அந்த கூட்டத்தில் ராஜீவனும் சரி, நானும் சரி, அபிப்பிராயங்கள் சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் யாரையோ கேலி பண்ணுவோம். ஆனால் அவங்கள புண்படுத்தாத ஒரு கேலியாக இருக்கும், அவங்கள வருத்தப்படுத்தாத கேலியாக இருக்கும். இப்போ திரும்பி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23 வருஷம் நானும் ராஜீவனும் தொடர்ந்து தொலைபேசியில் உரையாடிக்கிட்டு இருந்திருக்கோம், நேரில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். பல தடவை கேலிக்கட்டுக்கு நான் வந்திருக்கேன். ராஜீவன், நான் கவுண்டரில், நான் ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்த்தேன், கேஷியராக இருந்தேன். நான் உட்காந்து 1லேருந்து 100 வரைக்கும் நோட்டு எண்ணிக்கிட்டு இருப்பேன்.
திடீர்னு மொபைலில் கால் வரும். ராஜீவன் கூப்பிடார், என்ன யுவன் எப்படி இருக்கேன்னு ஆரம்பிப்பார். அதுக்கெல்லாம் அவகாசம் கிடையாது. ஆனாலும் நான் பேசுவேன், எந்திரிச்சு வெளியில் வந்துடுவேன், பேசுவேன். இப்போ யோசிச்சு அப்புறம் கே சந்திரனோட புஸ்தக வெளியீட்டு விழா கூட நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி பல மீட்டிங்குகளுக்கு என்ன அவர் இங்கே கூப்பிட்டுருக்கார். இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது என்னை பார்க்கணுன்னு இருந்தாக்கா அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருந்தது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறதே சிரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு தோணுச்சு. சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் அந்த கூட்டத்தில், குற்றாலம் கூட்டத்தில் நாங்கள் அபிப்பிராயம் சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. நாங்கள் எல்லாரையும் கேலி பண்ணுவோம், எங்களையே கேலி பண்ணிப்போம். நான் ராஜீவனை கேலி பண்ணுவேன், ராஜீவன் என்ன கேலி பண்ணுவார். தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்த ஒரு சீரான ரிலேஷன்ஷிப் அது. അന്ന് അവിടെ വെച്ച് തുടങ്ങിയ ആ ബന്ധം, ആ സൗഹൃദം പിന്നെ ഫോൺ സംഭാഷണങ്ങളായി നീണ്ടു. 23 കൊല്ലം ഞങ്ങൾ തമ്മിലുള്ള സംസാരം ഫോണിൽ തുടർന്നു. ഞാൻ ബാങ്കിൽ കാഷ്യർ ആയി നോട്ട് കെട്ടുകൾ എണ്ണിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ രാജീവൻ്റെ കോള് വരും. ഞാൻ ഈ നോട്ടെണ്ണൽ നിർത്തി പുറത്ത് പോയി രാജീവനോട് സംസാരിക്കും. അങ്ങനെ നിരന്തരമായിട്ടുള്ള ഫോൺ കോളുകൾ എത്രയോ തവണ ഞാൻ കോഴിക്കോട്ട് വന്നിട്ടുണ്ട്. രാജീവൻ വിളിച്ചു വന്നിട്ടുണ്ട്. കെ ചന്ദ്രൻ്റെ പുസ്തക പ്രകാശനത്തിന് രാജീവൻ വിളിച്ച് ഞാൻ വന്നിട്ടുണ്ട്. നിരന്തരം രാജീവനുമായിട്ട് പലതരത്തിൽ പിന്നീട് ആ സൗഹൃദം ഇങ്ങനെ തുടർന്ന് നിലനിർത്താൻ ഞങ്ങൾക്ക് കഴിഞ്ഞു. ഞങ്ങൾ തമ്മിൽ കാണുമ്പോൾ എപ്പോഴും ചിരിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. ഒരുപക്ഷെ കുറ്റാലത്ത് നിന്ന് തുടങ്ങിയ ആ ചിരിയാണ്. സംസാരിക്കുമ്പോൾ ചിരിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. പരസ്പരം കളിയാക്കും, ചിരിക്കും. അതാണ് ഞങ്ങളുടെ ഒരു ബന്ധത്തിന്റെ സ്വഭാവം. அந்த குற்றாலம் கூட்டம் முடிஞ்சு ஊருக்கு எல்லாரும் திரும்பினதுக்கப்புறம் ஜெயமோகன்ட்டு எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதில் அவன் எழுதியிருந்தான், ராஜீவன் ஃபோனில் பேசினார், யுவனில் என்னோட மறுபாதியை கண்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எழுதியிருந்தான். அது உண்மை. ராஜீவனில் நான் என்னோட மறுபாதியை கண்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் இது வேற விஷயம். நாங்கள் சிரித்ததை சொன்னேன். நான் அப்போது பெரிய க்ரானிக் ஸ்மோக்கர். நான் இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக சிகரெட் குடிக்கிறது இல்லை. அப்படி இல்லாட்டா இந்த ரயிலோட பழைய கரி இன்ஜின் மாதிரி புகை விட்டுக்கிட்டே இருப்பேன். அதுலேயும் கூட்டங்கள், கவிதை கூட்டங்கள் சொன்னாக்கா சிகரெட்டோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிடும். ஒரு சிகரெட் முடிஞ்ச உடனே அடுத்தது பற்ற வைப்பேன். அப்படி குடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் கூட்டத்தில் உட்காந்து சிகரெட் குடிக்க முடியாது. காதை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் இருந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பேன். நான் சிகரெட் குடிக்க போகும்போதெல்லாம் ராஜீவன் வெத்தலை போடுறதுக்கு எந்திரிச்சு வருவார். ஸோ நாங்கள் 2 பேரும் உள்ளே நடக்கிறத பற்றி வெளியில் எங்களுக்குள்ளே பேசியும் சிரிச்சுக்குவோம். இது நடக்கும். ஆனால் அவருக்கும் எனக்குமான வித்தியாசங்களும் அந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உடல் நலத்தில் சிக்கல்கள் வந்தப்போ நான் சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன். ராஜீவனால் கடைசி வரைக்கும் நிறுத்த முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக குடி. நாங்கள் அறிமுகமான காலத்தில் ராஜீவன் அவ்வளோ குடித்ததில்லை. ஆனால் அதோட ஃப்ரீக்குவன்சி, அதோட அளவு எல்லாமே கூடிக்கிட்டே പോണதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், பயந்துருக்கேன். ഇന്ന് ഇവിടെ വന്നതും രാജീവൻ എന്നെ വിളിച്ചിട്ട് തന്നെയാണ് എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. ഇന്നിവിടെ ഈ പരിപാടിയിൽ വന്നതും രാജീവൻ്റെ ഒരു സാധാരണ മാതിരിയുള്ള ഒരു വിളിയുടെ മീതെയാണ് ഞാൻ ഇന്നിവിടെ വന്ന് സംസാരിക്കുന്നത് എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. ആ കുറ്റാലം കൂട്ടായ്മ കഴിഞ്ഞതിന് ശേഷം ജയമോഹൻ എനിക്കൊരു കത്തെഴുതി. ആ കത്തിൽ പറഞ്ഞിരുന്നു, രാജീവൻ യുവനിൽ തൻ്റെ മറുപാതിയെ കണ്ടു എന്ന്. രാജീവൻ പറഞ്ഞു, യുവനിൽ തൻ്റെ മറുപാതിയെ താൻ കണ്ടു എന്ന് രാജീവൻ പറഞ്ഞതായി ജയമോഹൻ എനിക്ക് എഴുതി. അത് ആ വാചകം വായിച്ചപ്പോൾ എനിക്കത് വളരെ ശരിയാണ് എന്ന് തന്നെ തോന്നി. ഞാൻ ആ കാലത്ത് ധാരാളമായിട്ട് ക്രോണിക് സ്മോക്കർ ആയിരുന്നു. ഇപ്പോൾ വലിയ 3-4 വർഷമായിട്ട് നിർത്തിയിരിക്കുകയാണ്. നന്നായി പുകവലിക്കുമായിരുന്നു. ഞാൻ പുകവലിക്കാൻ വേണ്ടി എണീക്കുമ്പോൾ രാജീവൻ മുറുക്കാൻ വേണ്ടി എണീക്കും. ഇങ്ങനെ എന്ത് കാര്യത്തിനും ഞങ്ങളിങ്ങനെ ഒപ്പത്തിനൊപ്പം നിൽക്കുന്ന ഒരു സ്വഭാവം
ഒരു രീതി ഞങ്ങളുടെ സൗഹൃദത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ എൻ്റെ ഒരു ഞാൻ എന്ത് ചെയ്താലും അതിനപ്പുറത്ത് രാജീവന്റെ ഒരു ചെയ്തി ഉണ്ടാവും. അപ്പൊ ആ നിലയ്ക്ക് എൻ്റെ മറുപാതിയാണ് രാജീവൻ എന്നത് ജയമോഹൻ പറഞ്ഞത് ശരിയാണ് എന്ന് എനിക്ക് തോന്നി. எனக்கும் ராஜீவனுக்குமான இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. அது கவிதைகள் சம்பந்தமானது. கவிதைகளில் எனக்கு ஏஸ்தட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். கவிதையில் சைலன்ஸ் ரொம்ப முக்கியம். ராஜீவன் அப்படி மெனக்கெட்டவர் கிடையாது. ஏஸ்தட்டிக்ஸுக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டார். தன்னியல்பாக தோன்றக்கூடிய வரிகளை அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். அப்புறம் அதில் நுட்பமான ஒரு அரசியல் உள்ளடக்கம் இருக்கும். என்னோட கவிதைகளில் அரசியல் உள்ளடக்கம் இருக்காது. என்னோட கவிதைகள் முழுக்க முழுக்க மெட்டாஃபிசிக்ஸ் சார்ந்தது, மொழியோட அழகு அலங்காரம் சார்ந்தது. இப்போ என்ன மாதிரி கவிதை எழுதுகிறவங்கள எல்லா மொழியிலையும் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்டுகள் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு அரசியல் அக்கறைகள், சமூகத்து மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வாக்கியம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கு, அரசியல் இல்லாத ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என் மாதிரியான என் வகையைச் சேர்ந்த கவிதை எழுதக்கூடியவர்களை, கவிஞர்களை விமர்சித்து சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ஆனால் ராஜீவன் மேலே இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டாக்க அவர் இந்த விஷயங்களை முன் வச்சு கவிதை எழுதலை. நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளில் அதில் பொதிஞ்சிருக்கக்கூடிய அநீதி அதை அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதுதான் ராஜீவனோட அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கெல்லாம் இன்ஜஸ்டிஸ் கண்ணுக்கு தெரியுதோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு கவிஞனாக ராஜீவன் தன்னுடைய கேரியர் முழுக்க இருந்திருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ഞങ്ങൾ തമ്മിൽ പല വ്യത്യാസങ്ങളും, ഈ തരത്തിൽ മറുപാതിയാണെങ്കിൽ പോലും ഞങ്ങൾ തമ്മിൽ പല വ്യത്യാസങ്ങളും ഉണ്ടായിരുന്നു. അത് വ്യക്തിപരമായ പെരുമാറ്റങ്ങൾ തൊട്ട് തുടങ്ങുന്നു. എൻ്റെ സ്മോക്കിങ്ങിനെ കുറിച്ച് പറഞ്ഞു, ഞാൻ പെട്ടെന്ന് നിർത്തി. രാജീവന്റെ മദ്യപാനം ആയിരുന്നു രാജീവന്റെ ഒരു ശീലം. രാജീവൻ അന്ന് അങ്ങനെ കണ്ടമാനം കുടിച്ച് നടക്കുന്ന ഒരാളായിരുന്നില്ല. പക്ഷെ രാജീവന്റെ കുടിയുടെ അളവ് ഇങ്ങനെ കൂടി വരുന്നത് ഞാൻ അറിയുന്നുണ്ടായിരുന്നു. എനിക്ക് എൻ്റെ പുകവലി നിർത്താൻ കഴിഞ്ഞു, പക്ഷെ രാജീവനെ നിർത്തിയില്ല. രാജീവൻ വലിയ പുകവലിക്കാരനൊന്നും മദ്യപാനിയൊന്നും ആയിരുന്നില്ലെങ്കിലും രാജീവനെ നിർത്തിയില്ല. അതിങ്ങനെ അളവ് കൂടി വരുന്നത് ഞാൻ അറിയുന്നുണ്ടായിരുന്നു. ഞങ്ങൾ തമ്മിലുള്ള സ്വഭാവത്തിലെ ചില വ്യത്യാസം, ഒരു വ്യത്യാസം ആണ് ഇത്. സാഹിത്യത്തിലും അതേപോലെ തന്നെ എഴുത്തിൻ്റെ കവിതയിലും ഞങ്ങൾ തമ്മിൽ വ്യത്യാസങ്ങൾ തീർച്ചയായിട്ടും ഉണ്ട്. അതിലേറ്റവും പ്രധാനപ്പെട്ട വ്യത്യാസം എന്ന് പറയുന്നത്, എൻ്റെ നോട്ടം എപ്പോഴും ചെല്ലുക സൗന്ദര്യത്തിലേക്കാണ്. സൗന്ദര്യ വീക്ഷണം എനിക്ക് വളരെ പോയറ്റിക്സ് കാവ്യശാസ്ത്രത്തിലേക്കാണ്, അഴകിയൽ കാവ്യശാസ്ത്രത്തിലേക്കാണ് എൻ്റെ ശ്രദ്ധ എപ്പോഴും ചെല്ലുക. എന്നാൽ രാജീവനെ സംബന്ധിച്ചിടത്തോളം കാവ്യശാസ്ത്രത്തിലേക്കുള്ള ഊന്നൽ അല്ല പ്രധാനം, മറിച്ച് രാഷ്ട്രതന്ത്രത്തിലേക്കാണ്. രാജീവന്റെ പുസ്തകത്തിന്റെ പേര് കൂടിയാണത്. രാഷ്ട്രതന്ത്രത്തിലേക്കാണ് രാജീവന്റെ ശ്രദ്ധ കൂടുതലായിട്ടും ചെല്ലുന്നത്. രാഷ്ട്രീയം രാജീവനെ സംബന്ധിച്ചിടത്തോളം വളരെ പ്രധാനമാണ്. എവിടെ അനീതി കണ്ടാലും അത് പെട്ടെന്ന് തിരിച്ചറിയാനും അതിനെതിരെ പ്രതികരിക്കാനുമുള്ള ഒരു പ്രകൃതം രാജീവന്റെ കവിതയ്ക്ക് സഹജമായി തന്നെ ഉണ്ട്. ഇത് ഞങ്ങൾ തമ്മിലുള്ള, ഞങ്ങളുടെ രണ്ടുപേരുടെയും എഴുത്ത് രീതികൾ തമ്മിലുള്ള വ്യത്യാസമാണ്. ராமன் பேசும்போது நான் ஒரு சொல்ல திருத்தினேன் இல்லையா, அவர் ஒரு சொல் உபயோகப்படுத்தினார், நான் இல்லை அது நான் மீன் பண்ணது வேற வார்த்தை சொன்னேன் இல்லையா. ராஜீவனோட பேசும்போது இப்படி தான் இருக்கும். எனக்கு அவர் மலையாளத்தில் அவர் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்கிறது எனக்கு புரியுது. என்னால் மலையாளம் பேச முடியாது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் பேசுகிற தமிழ் கூட புரியலாம், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டு பாஷையும். ராஜீவனை நானும் பேசும்போது நல்லா எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நான் தொடர்ந்து தமிழ்லேயே பேசுவேன், அவர் தொடர்ந்து மலையாளத்திலேயே பேசுவேன். இது எனக்கு ராமனோடையும் அன்வர் அலியோடையும் கூட நடக்கும். இங்கிலீஷை விட அவங்க தாய்மொழியில் பேசி அடுத்தவங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் புரியட்டும் இருக்கிறது அது ஒரு சௌகரியமான ஒரு உரையாடல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்புறம் ராஜீவன் இப்போ நான் சொன்னபடி பார்த்தாக்கா, இந்த வித்தியாசங்கள் படி பார்த்தாக்க ராஜீவன் என்னோட மறுபாதியே தான். ஆனால் தமிழ்நாட்டில் சங்கர நாராயணர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு பக்கம் சிவனும் அதே உடம்போட மறுபாதி விஷ்ணுவாகவும் இருக்கும். அது மாதிரி நானும் ராஜீவனும் இருந்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ഈ രാമൻ സംസാരിച്ചപ്പോൾ ഒരു വാക്ക് അഴഹിയൻ എന്നുള്ള വാക്ക് ഞാൻ തിരുത്തിയല്ലോ. ഇതുപോലെ തന്നെയാണ് രാജീവനുമായി സംസാരിക്കുമ്പോഴും. ഞാൻ തമിഴിൽ സംസാരിക്കും, രാജീവൻ മലയാളത്തിലും സംസാരിക്കും. രണ്ടുപേർക്കും ഇംഗ്ലീഷ് ഫ്ലുവൻ്റായി ഒഴുക്കോടെ സംസാരിക്കാൻ കഴിയും. പക്ഷേ ഞാൻ തമിഴിൽ സംസാരിക്കും, രാജീവൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കും. ഇതേ രീതിയിൽ തന്നെയാണ് രാജീവനോട് മാത്രമല്ല രാമനോടും അൻവറിനോടുമൊക്കെ ഞാൻ സംസാരിക്കാറുള്ളത്. ഇങ്ങനെ തന്നെയാണ്. ഞങ്ങളുടെ ബന്ധത്തെക്കുറിച്ച് പറയുമ്പോൾ അത് നേർപാതി എന്ന് പറഞ്ഞല്ലോ. ആ നേർപാതി തമിഴ്നാട്ടിൽ ശങ്കരനാരായണൻ എന്നൊരു ദൈവ സങ്കല്പമുണ്ട്. ഒരു പകുതി വിഷ്ണുവും മറുപകുതി ശിവനും. ആ ശങ്കരനാരായണ സങ്കല്പം പോലെയാണ്. ഒരേ ബോഡിയിൽ അതെ അതെ, ഒരേ ശരീരത്തിന്റെ രണ്ട് പകുതി പങ്കിട്ടെടുക്കുന്ന വിഷ്ണുവും ശിവനും. അതുപോലെയാണ് ഞാനും രാജീവനും തമ്മിലുള്ള ബന്ധം. അത് ആണും പെണ്ണും, ഇത് ശങ്കരനും വിഷ്ണുവും രണ്ടും പുരുഷന്മാരാണ്, ശങ്കര നാരായണൻ. അങ്ങനെ ഒരു ബന്ധമായിരുന്നു ഞാനും രാജീവനും തമ്മിൽ. ദാറ്റ് ഈസ് ദ മെയിൻ ഡെയിറ്റി ഇൻ ശങ്കരൻ കോവിൽ ഇൻ തമിഴ്നാട്. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜீவனுக்கு ஏஸ்தட்டிக்ஸை விட கவிதையில் ஐடியாஸ் தான் முக்கியம். அதை அப்படி முன் வச்சதுனால தான் அவரால் உலக அளவில் அவரோட கவிதைகளை கொண்டு போக முடிஞ்சது. ஏன்னா வேறு மொழிக்கு போகும்போது நீங்கள் ஐடியாஸ் தான் கொண்டு போக முடியும். உங்கள் மொழியில் இருக்கக்கூடிய விசேஷமான ஏஸ்தட்டிக்ஸ் எதையுமே இன்னொரு மொழிக்கு கொண்டு போக முடியாது. அது ஃபில்டர் பண்ணி தான் இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆனால் ராஜீவனுக்கு கருத்துக்கள் முக்கியம், அரசியல் கருத்துக்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தரப்பை சேர்ந்த ஒரு சார்பான அரசியல் இல்லை அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்ல வேண்டியிருக்கு. அது ஒரு இடதுசாரி கருத்தியலோ அல்லது வலதுசாரி கருத்தியலோ அல்ல. மொத்தமாகவே சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய தாட்சண்யம், பரிவு காரணமாக ஒரு மனுஷனுக்கு எழக்கூடிய கோபம், அதில் விளையக்கூடிய பகடி, அதெல்லாம் தான் ராஜீவனோட கவிதைகளோட அடியோட்டமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். രാജീവന്റെ കവിതയിൽ ആശയങ്ങൾക്കാണ് പ്രാധാന്യം. ആ ആശയങ്ങൾക്ക് പ്രാധാന്യമുള്ളത് കൊണ്ട് തന്നെയാണ് രാജീവന്റെ കവിത ലോകം മുഴുവൻ വളരെ പെട്ടെന്ന് അത് സ്വീകരിക്കപ്പെട്ടത്. മലയാളത്തിന് പുറത്തും അത് സ്വീകരിക്കപ്പെട്ടത്. ഇതിൻ്റെ ഒരു കാരണം രാജീവന്റെ കവിതയുടെ ഈ ആശയ പക്ഷപാതം തന്നെ ആണ്. ആ ആശയം രാഷ്ട്രീയ ആശയങ്ങൾ, തീർച്ചയായിട്ടും രാഷ്ട്രീയ ആശയങ്ങൾ തന്നെയാണ്. പക്ഷേ ആ രാഷ്ട്രീയ ആശയങ്ങളുടെ ഒരു സവിശേഷത എന്ന് പറയുന്നത് ഏതെങ്കിലും ഒരു പക്ഷത്തോട് ചേർന്ന് നിൽക്കുന്ന രാഷ്ട്രീയ ആശയങ്ങളല്ല രാജീവൻ എഴുതിയത്. ഏതെങ്കിലും ഒരു ഇടതുപക്ഷമോ വലതുപക്ഷമോ എന്നൊന്നും പറയാൻ കഴിയാത്ത തരത്തിൽ അനീതി എവിടെ കണ്ടാലും അതിനെതിരെ ശബ്ദമുയർത്തുന്ന ഒരു രാഷ്ട്രീയം രാജീവൻ തന്റെ കവിതകളിൽ മുന്നോട്ട് വെച്ചു. ஆக ராஜீவனோட கவிதைகளில் இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் சமமான கேலிக்கு, சமமான சட்டையருக்கு ஆளாவாங்க. குறிப்பாக இயற்கை சட்டங்கள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அதில் ஒரு பகுதி இடி மின்னல், காற்று, மழை ஆகியவற்றுக்கு கூட்டமைப்புகள் இல்லை, தலைவர்களும் இல்லை. எனவே எதிர்பாராமல் அதிர்ச்சி தருபவர்களை எப்போதைக்குமாக வெளியே தள்ளி வாசலை சாத்தி விடலாம். இந்த கவிதையில் ஒரு உள்மடிப்பு இருக்கு. அதிகாரம் யார் கைக்கு போனாலும் அவங்களுக்கு எதிராக இந்த கவிதை எந்திரிச்சு நிற்கும். அப்புறம் இதோட இன்னொரு சப்டெக்ஸ்டும் இருக்கு. இடியோ மின்னலோ காற்றோ மழையோ அளவோடு இருக்கும்போது நீங்கள் வெளியில் தள்ளி கதவை சாத்த முடியும். அவங்களுக்கு ஆவேசம் வந்துருச்சுன்னா எந்த கதவும் எந்த தனி மனுஷனும் சமாளிக்க முடியாது.
சமூகம் அந்த மாதிரி கொந்தளிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எந்த தலைவராலையும் எந்த ஆட்சியாலையும் எந்த அரசியல் சித்தாந்தத்தாலையும் அதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உள்மடிப்பு உள்ள நல்ல കവിത ഇത്. രാജീവിന്റെ കവിതയിൽ എല്ലാ പക്ഷങ്ങളെയും കളിയാക്കുന്ന ഒരു രീതി ആണ് രാജീവൻ എപ്പോഴും സ്വീകരിക്കാറ്. ഏതെങ്കിലും ഒരു പക്ഷത്ത് ചേർന്ന് നിൽക്കുകയല്ല, എല്ലാ പക്ഷങ്ങളെയും രാജീവൻ വിമർശിക്കും, കളിയാക്കും. അതാണ് രാജീവന്റെ രീതി. ഉദാഹരണത്തിന് പ്രകൃതി പാഠങ്ങൾ എന്നുള്ള കവിതയില് ഒരു ഭാഗം ഞാൻ വായിക്കാം. ഇടി, മിന്നൽ, കാറ്റ്, മഴ ഇവർക്ക് സംഘടനകളില്ല, നേതാക്കന്മാരുമില്ല. അതുകൊണ്ട് ഓർക്കാപ്പുറത്ത് വന്ന് ഞെട്ടിക്കുന്നവരെ എന്നേക്കുമായി പുറത്താക്കി വാതിലടയ്ക്കാം. അവിടെ നമ്മൾ ഓർമ്മിക്കേണ്ട ഒരു കാര്യം, ഈ ഇടി, മഴ ഇതൊക്കെ ഒരു ചെറിയ അളവിലാണെങ്കിൽ നമുക്ക് ഇതൊക്കെ ചെയ്യാം, ഒരു വാതിലടച്ച് അതിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാം. പക്ഷേ ഇടിയും മഴയും കാറ്റുമൊക്കെ ആർത്തലച്ചു വന്നാൽ ഒരു വാതിലിനും തടുത്ത് നമ്മളെ രക്ഷിക്കാൻ കഴിയില്ല. ഒരു നേതാവിനും ഒരു ഭരണകൂടത്തിനും നമ്മളെ രക്ഷിക്കാൻ കഴിയില്ല എന്നുള്ള ഒരു പ്രത്യയശാസ്ത്രത്തിനും നമ്മളെ രക്ഷിക്കാൻ കഴിയില്ല എന്ന് കൂടി രാജീവൻ ഈ കവിതയിൽ പറയുന്നുണ്ട്. അതാണ് രാജീവന്റെ രാഷ്ട്രീയ ദർശനം. ഒരു പൊതുക്കൂട്ടം ഒന്നിച്ച് ഇളകി വന്നാൽ, ഒരു സമൂഹം ഒന്നിച്ചിളകി വന്നാൽ ഒരു പ്രത്യയശാസ്ത്രത്തിനും അതിനെ പ്രതിരോധിക്കാൻ കഴിയില്ല എന്ന് രാജീവൻ വിശ്വസിച്ചു. இன்னும் வெளிப்படையான இன்னொரு கவிதையும் இருக்கு. அந்த கவிதைக்கு ஆமைன்னு தலைப்பு. அதுல சில வரிகள் இருக்கு. கிளிப்பாட்டு கிளிகள், கற்பனாவாத குயில்கள், புதுக்கவிதை காகங்கள், ஹோச்சி மின் உடும்புகள், குவேரா எறும்புகள், காந்திய ஆடுகள், யாருமே திரும்பவில்லை. இந்த பட்டியலில் அரசியல்வாதிகள், இலக்கியவாதிகள் அப்படின்னு எல்லா பக்கமும் அவரோட கத்தி சுத்துது. இந்த மாதிரியான கவிதைகளை முன்னிட்டு அப்புறம் இந்த கவிதையை சொல்லும்போது இன்னொன்று தோணுது. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அடங்கியே இருந்த அரசியல் குரல் போக போக இன்னும் தீவிரமாகவும் வெளிப்படையாகவும் அவரோட கவிதைகளில் செயல்பட்டதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரியான கவிதைகளை வச்சு அவருக்கு தாய்மொழி சூழல்ல நிறைய எதிரிகள் உருவாகியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் அனுமானிக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரியான கவிதைகள் வழியாக தானே என்ன மாதிரியான வேறு வேறு மொழிகளில் வேறு வேறு காலகட்டங்களில் எழுதக்கூடிய കവിത ആർവലറുകളും അവരെ பார்த்து വന്നിരിക്കും. രാജീവന്റെ മറ്റൊരു കവിത ആമ എന്ന കവിത കൂടി ഉദാഹരിക്കാം. ആമ എന്ന കവിതയിൽ രാജീവൻ എഴുതുന്നു: ഇടപ്പള്ളി കുയിലുകൾ, വൈലോപ്പിള്ളി കാക്കകൾ, ഹോച്ചിമിൻ ഉടുമ്പുകൾ, ഗുവേര ഉറുമ്പുകൾ, ഗാന്ധിയൻ ആടുകൾ, ആരും തിരിച്ചു വന്നില്ല എന്നെഴുതുന്നു. എങ്ങനെ രാഷ്ട്രീയ ലോകത്ത് നിന്നുള്ള ഈ സംഗതികൾ ധാരാളമായി രാജീവന്റെ കവിതയിൽ പട്ടികപ്പെടുത്തുന്ന ഒരു രീതി ആമ പോലുള്ള കവിതകളിൽ, ആ പഴയ കവിതകളിൽ തന്നെ വരുന്നുണ്ട്. രാജീവന്റെ കവിതകളിലെ രാഷ്ട്രീയ ദർശനം പതുക്കെ പതുക്കെ ഇങ്ങനെ വികസിച്ച് വരുന്നതായിട്ടാണ് കാണുന്നത്. ആമ താരതമ്യേന പഴയ ഒരു കവിതയാണ്. പിന്നീടുള്ള കവിതകളിലേക്ക് വരുമ്പോൾ കൂടുതൽ രാജീവന്റെ രാഷ്ട്രീയ ബോധം അങ്ങനെ ഉറച്ച് വരുന്നത് നമുക്ക് രാജീവന്റെ കവിതകളിൽ അനുഭവിക്കാൻ കഴിയും. അതുകൊണ്ടാണ് രാജീവന്റെ കവിതകൾക്ക് ധാരാളം ശത്രുക്കളെ കിട്ടിയതും. ഈ രാഷ്ട്രീയ ബോധം ഉറച്ചു വരുന്ന രാഷ്ട്രീയ ബോധം കൊണ്ട് തന്നെയാണ് രാജീവന്റെ കവിതകൾക്ക് ധാരാളം ശത്രുക്കൾ മലയാളത്തിൽ ഉണ്ടായത്. രാജീവന് ധാരാളം ശത്രുക്കൾ മലയാള ലോകത്ത് ഉണ്ടാവേണ്ട കാരണം അതുതന്നെയാണ് എന്നെ പോലുള്ള തമിഴ് വായനക്കാർക്ക് രാജീവന്റെ കവിതയോട് സ്നേഹമുണ്ടാവാൻ, അടുപ്പമുണ്ടാവാൻ ഉള്ള കാരണം. ஆக ராஜீவனுடைய ஏஸ்தட்டிக்ஸ் பற்றி பேசும்போது அவர் அதுக்காக பெருசாக மெனக்கெட்டதில்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ராஜீவனுடைய ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அவரோட கவிதைகளில் ஒலித்த அவரோட குரல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவரோட வாய்ஸ் வாஸ் இஸ் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் அவரை ஒரு புள்ளியில் நிறுத்தி விட முடியாது.
இப்போ இந்த குரல் கவிதைக்குள்ளே ஒலிக்கிற குரல் எப்போ ஓங்கி ஒலிக்கும், எப்போ தணிஞ்சு சவகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த அன்பிரடிக்டபிலிட்டி அது வந்து ராஜீவனோட ஏஸ்தட்டிக்ஸோட இன்னொரு அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். രാജീവന്റെ കാവ്യശാസ്ത്രത്തിൻ്റെ മറ്റൊരു പ്രധാന സവിശേഷത എന്ന് പറയുന്നത് എപ്പോഴാണ് രാജീവന്റെ കവിതയിൽ എപ്പോഴാണ് രാജീവന്റെ കവിത ആളിക്കത്തുക, എപ്പോഴാണ് തണുത്തുറഞ്ഞു നിൽക്കുക എന്ന് പറയാൻ നമുക്ക്, പ്രിഡിക്റ്റ് ചെയ്യാൻ, പ്രവചിക്കാൻ നമുക്ക് കഴിയുകയില്ല. നാം നിലച്ചിരിക്കാത്ത സമയത്ത് രാജീവന്റെ കവിത തണുത്തുറയുകയും വിചാരിക്കാത്ത സമയത്ത് രാജീവന്റെ കവിത ആളിക്കത്തുകയും ചെയ്യും. ആ അപ്രവചനീയതയാണ് രാജീവന്റെ സൗന്ദര്യ ശാസ്ത്രത്തിന്റെ പ്രധാനപ്പെട്ട സവിശേഷത. அப்புறம் ராஜீவன் வந்து கவிதைங்கிற அந்த உருவத்தில், கவிதையோட வடிவத்தில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தவர் இல்லை. பெரும்பாலான கவிதைகள் சீராக ஒரே விதமாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் அதையும் வந்து நம்ம 100% அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கண்ணகி, மனசாட்சி காவலர்களேங்கிற மாதிரியான கவிதைகளில் ப்ரோயம்ஸ் எழுதி பார்த்துருக்கார். இந்த ப்ரோயம்ங்கிற சொல் இன்னும் இலக்கியத்துக்குள்ளே சரளமாக புழங்க ஆரம்பிக்கல. அதை ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஏதோ ஒரு ஃபாரின் ஆர்டிக்கிளில் ப்ரோயம் அப்படிங்கிற சொல் பார்த்துருக்கேன். அது இப்போ இந்த இமேஜ் அப்படிங்கிற சொல் வந்து சரளமாக இலக்கியத்துக்குள்ளே வந்துட்ட மாதிரி அந்த சொல் இன்னும் வந்து சேரலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கார் மலையாளத்தில் அப்படின்னு தோணுது. அது உரைநடை மாதிரியே, ப்ரோஸ் மாதிரியே இருக்கக்கூடிய வரிகளில் கவிதை அனுபவத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி അത് അവർ பண்ணியிருக்கார். രാജീവൻ കവിതയിൽ വലിയ പരീക്ഷണങ്ങൾക്ക് അധികം ശ്രമിച്ച് കണ്ടിട്ടില്ല. ഒരേ രീതിയിൽ ആണ് എഴുതുന്നത് എങ്കിലും ചില കവിതകൾ എടുത്തു പറയേണ്ടതുണ്ട്. രാജീവന്റെ കവിതയിൽ രൂപപരമായ പരീക്ഷണങ്ങൾ വരുന്ന ചില കവിതകൾ എടുത്തു പറയേണ്ടതുണ്ട്. ഇപ്പോൾ കണ്ണകി എന്ന കവിത, മനസാക്ഷി സൂക്ഷിപ്പുകാരോട്, ഈ രണ്ട് കവിതകളിൽ നമുക്ക് രാജീവന്റെ കവിതയുടെ രൂപത്തിൽ വരുന്ന മാറ്റങ്ങൾ, പരീക്ഷണങ്ങൾ ശരിക്കും അനുഭവിക്കാൻ കഴിയും. ആ രണ്ട് കവിതകളിലും ഗദ്യത്തിലുള്ള, ഗദ്യം എന്ന് പറയുമ്പോൾ കവിത എഴുതുന്നത് നമുക്ക് പരിചയമുള്ള ഗദ്യമല്ല. ഇവൻ പ്രോയം എന്നൊരു വാക്ക് ഉപയോഗിക്കുന്നു ഇവിടെ. പ്രോയം പ്രോസ് പോയം ചേർത്ത് പ്രോയം. ആ പ്രോയം എന്ന രീതിയിൽ അങ്ങനെ ഒരു പ്രയോഗം നമ്മുടെ കാവ്യശാസ്ത്രത്തിലേക്ക് അധികം കടന്നു വരാത്തൊരു പ്രയോഗമാണ്. അപ്പൊ ഇതിനൊക്കെ മുമ്പ്, ഇങ്ങനെയുള്ളൊരു വാക്ക് കടന്നു വരുന്നതിനും മുമ്പ്, വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് രാജീവൻ അത്തരത്തിലുള്ള പരീക്ഷണങ്ങൾ കാവ്യരൂപത്തിൽ നടത്തിയിട്ടുണ്ട്. ஆக த என்ஜினியரிங் ஆஃப் பொயட்ரி அதை கற்றுக்கிறதுக்காக ஒருத்தர் ராஜீவன் கவிதைகளை படிக்க முடியாது, அதில் கற்றுக்க முடியாது. ஆனால் தினசரி வாழ்வோட சாதாரண ஆர்டினரி ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி கவிதையாக உருமாறுது அப்படிங்கிற அந்த ரசவாதத்தை ராஜீவன் கவிதைகளில் ஒருத்தர் கற்றுக்க முடியும். அது ஒரு ஆல்கமி, அதை கற்றுக்க முடியும். உதாரணமாக கதறல்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில் கருங்கடலும் செங்கடலும் அப்படின்னு 2 வரி வருது. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட முடியும். கருங்கடலையும் செங்கடலையும் பார்த்துட முடியும். அதுக்கு அடுத்த 2 வரி அமைதி கடலும் அடங்கா கடலும் அப்படின்னு வருது. அப்போ இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கவிதையா மாறுறதுக்கான அந்த எத்தனம் தெரிய ஆரம்பிக்குது. നിത്യജീവിതത്തിൽ നിന്നുള്ള പോയട്രി എഞ്ചിനീയറിംഗിനെ കുറിച്ച്, രാജീവന്റെ കവിതയുടെ നിർമ്മാണ കലയെ കുറിച്ച് നമുക്ക് പറയാൻ കഴിയില്ല. പക്ഷെ നിത്യജീവിതത്തിൽ നിന്ന് രാജീവൻ എടുത്തുപയോഗിക്കുന്ന കാര്യങ്ങൾ നമുക്ക് കൃത്യമായിട്ട് മനസ്സിലാക്കാൻ നിത്യ ജീവിത അനുഭവങ്ങൾ എങ്ങനെയാണ് കവിതയാകുന്നത് എന്നതിൻ്റെ രസതന്ത്രം ശരിക്കും നമുക്ക് രാജീവന്റെ കവിതകൾ വായിക്കുമ്പോൾ മനസ്സിലാവും. ഉദാഹരണത്തിന് നിലവിളി എന്ന കവിതയിൽ കരിങ്കടലും ചെങ്കടലും എന്നുള്ള പ്രയോഗമുണ്ട്. അത് നമുക്കറിയാം, കരിങ്കടലും ചെങ്കടലും നമുക്കറിയാം. പക്ഷേ തൊട്ടടുത്ത വരി
ശാന്തവും അശാന്തവുമായ കടലുകൾ എന്നുള്ള പ്രയോഗം, അത് സാധാരണ വാക്കുകളാണ്, സാധാരണ ജീവിതത്തിൽ നിന്ന് കടന്നു വരുന്നതാണ്. പക്ഷെ അത് രാജീവന് ഉപയോഗിക്കുമ്പോൾ അത് അസാധാരണം ആവുന്നു. மிச்சப்படி நையாண்டிக்காக அவர் உபயோகப்படுத்தினதை தவிர நெகட்டிவான இமேஜஸ் அவர்கிட்ட பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக, ரொம்ப அபூர்வமாக ஒரே ஒரு கவிதையில் தாகம் தீர்றதுக்காக சின்ன சின்ன கற்களை எடுத்து குடத்துல போடுற காக்காக்கு தாகம் தணிக்கிறதுக்காக மேலே எந்திரிச்சு வர்றது தண்ணி இல்லை, ரத்தம். இந்த இமேஜ் கொஞ்சம் பதற வச்சது. மிச்சப்படி அது ஒரு சரியலான இமேஜ் இல்லையா? மிச்சப்படி வினோதமான அசாதாரணமான சிமிலிஸ், மெட்டஃபர்ஸ், இமேஜஸ் அவர் கவிதைகளில் பார்க்க முடியாது. இது எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நடைமுறை காட்சிகளை കവിതയാക്ക മുയൽகிற കവിതകൾ അത് എല്ലാമേ. പൊതുവെ രാജീവന്റെ രീതി ഉപമകൾ, ഇമേജുകൾ തുടങ്ങിയവ ഉപയോഗിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു എഴുത്ത് രീതി അല്ല. വളരെ അപൂർവമായിട്ടുള്ള അത്തരത്തിലുള്ള അലങ്കാര പ്രയോഗങ്ങൾ, ഉപമകൾ, ഇതൊക്കെ രാജീവൻ ഉപയോഗിക്കാറുള്ളൂ. കാക്ക എന്ന കവിത ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. കാക്ക എന്ന കവിതയിൽ കല്ല് ഇട്ട് ഇങ്ങനെ കുടത്തിൽ കല്ലിട്ട് രക്തം പുറത്തേക്ക് പൊന്തുന്നു എന്ന് പറയുന്ന അതൊരു ഇമേജാണ്. അത്തരത്തിലുള്ള ഇമേജുകൾ രാജീവന്റെ കവിതയിൽ താരതമ്യേന കുറവാണ്. മറിച്ച് സാധാരണ ജീവിതത്തിൽ, നിത്യജീവിതത്തിലെ അനുഭവങ്ങളിൽ നിന്ന് നേരിട്ട് വരുന്ന കവിതകളാണ് രാജീവന്റെ കവിതകൾ. இந்த நடைமுறை தன்மையினாலேயே ராஜீவனோட பெரும்பாலான கவிதைகள் மெயின் ஸ்ட்ரீம் கவிதைகளுக்கு பக்கத்தில் இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் கவிதைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பிரணய சதகம் அப்படிங்கிற தொகுப்பு அவரோடது வந்தது. அதை எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் என்கிட்ட அந்த தொகுப்பை பற்றி பேசியிருக்கார். பல கவிதைகளை என்கிட்ட சொல்லியிருக்கார், எழுதின கவிதைகளை சொல்லியிருக்கார், எழுத போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். 2 கவிதையை இந்த இடத்துல கோட் பண்ணலான்னு தோணுது. ஒன்று, இந்த அணைப்பு உலகின் முடிவு வரை தொடர்ந்தாலும் இந்த கைகள் மட்டும் ஒரு நாள் விலகும். இன்னொரு கவிதை, கண்ணீரையா புன்னகையா என்ன பரிசினை கொண்டு வந்தாய், வழியில் காணும் வனப்பூக்கள் வினவுகின்றன நாள்தோறும். இந்த 2 போயதை വായിച്ചില്ലാമോ? ഓക്കെ. ഈ അങ്ങനെ പറയുമ്പോൾ ഈ നിത്യജീവിതം കവിതയിലേക്ക് കടന്നു വരുന്നു. നിത്യജീവിതത്തിലെ നടൈമുറൈ എന്നാണ് ഇവൻ പ്രയോഗിക്കുന്നത്. ആ നടൈമുറയിലെ യഥാർത്ഥ ജീവിതാനുഭവങ്ങൾ കവിതയിലേക്ക് കടന്നു വരുമ്പോൾ അത് മുഖ്യധാരാ കവിതയോട് തൊട്ടരികെ നിൽക്കുന്ന ഒരു തോന്നൽ വായിക്കുന്ന നമുക്ക് ഉണ്ടാകുന്നു. മുഖ്യധാരാ കവിതയോട് തൊട്ടരികെ നിൽക്കുന്ന, പക്കത്ത് നിൽക്കുന്ന ഒരനുഭവം നമുക്ക് ഈ നിത്യജീവിത അനുഭവങ്ങൾ കവിതയിൽ ആവിഷ്കരിക്കുമ്പോൾ അതിന് കിട്ടുന്നുണ്ട്. അതിന് ഏറ്റവും നല്ല ഒരു ഉദാഹരണം പ്രണയശതകം തന്നെയാണ്. പ്രണയശതകത്തിലെ 2 കവിതകൾ എനിക്ക് പക്ഷേ വലിയ കവിതയായതുകൊണ്ട് ഈ രാജീവൻ ഉദ്ധരിച്ച കവിതയുടെ മലയാളം പെട്ടെന്ന് കണ്ടെടുക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. இந்த அணைப்பு உலகின் முடிவு வரை தொடர்ந்தாலும் இந்த கைகள் மட்டும் ஒரு நாள் விலகும் എന്ന കവിത. കണ്ണീരയ്യ പുന്നകയ്യ എന്ന പരിസിനെ കൊണ്ടുവന്നായി വഴിയിൽ കാണും വനപ്പൂക്കൾ വിനവുകിன்றன നാൾതോറും. இந்த கவிதைகளை என்கிட்ட சொன்னப்போ ராஜீவன்ட்ட நான் சொன்ன அபிப்பிராயம் ஞாபகம் இருக்கு. ஒரு க்ஷண நேரத்து பிளட் ப்ரெஷர் தவிர இந்த கவிதைகளில் என்ன இருக்கு? இதில் வேற ஒரு கவிதை வாசகன் கற்றுக்கிறதுக்கோ பெற்றுக்கிறதுக்கோ ஆழம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் இதில் ஒரு நீ வருது. அந்த நீ அதை ஒரு தத்துவார்த்த உயரத்துக்கு ஏற்றுற மாதிரியான இன்டோனேஷனும் இந்த கவிதைக்குள்ளே இல்லையே அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ഞാൻ രാജീവനോട് ഈ കവിതയെക്കുറിച്ച് പറഞ്ഞു, വിമർശിച്ചുകൊണ്ടാണ് പറഞ്ഞത്. ഞാൻ രാജീവനോട് പറഞ്ഞു, ഈ കവിതയ്ക്ക് ഒരു ബ്ലഡ് പ്രഷർ, വായിച്ച ഉടനെ പെട്ടെന്നൊരു രക്തസമ്മർദ്ദം കൂട്ടും എന്നല്ലാതെ
ഈ കവിതയ്ക്ക് ഈ പ്രണയശതകം എന്നുള്ള കവിതയ്ക്ക് വേറെ ആഴങ്ങളൊന്നുമില്ല എന്ന് രാജീവനോട് പറഞ്ഞു. അതിലൊരു നീയുണ്ട്. ആ നീ തത്വചിന്തയിലെ നിന്നിലേക്ക്, തത്വചിന്ത യുടെ പരിധിയിൽ വരുന്നൊരു നീയിലേക്ക് അത് ഉയരുന്നില്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. രാജീവൻ വെറുതെ ചിരിച്ച് കേൾക്കുക മാത്രം ചെയ്തു. அப்போ ஒரு கேள்வி வருது, ஒரு தீவிரமான கருத்தியல் கவிஞன், அரசியல் கவிஞன் இந்த மாதிரி கவிதைகள் எழுதலாமா? இது அவரோட படைப்புலகத்துக்கு ஒத்து இருக்குமா, அதோட சேர்ந்து இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ராஜீவன் அப்படி எழுதுவார். அவரோட சுதந்திர உணர்வு அப்படிப்பட்டது. அவர் என்ன தோணுதோ அதை எழுதுவார், ஃபில்டர் பண்ண மாட்டார். அதனால தான் கவிதை அப்படிங்கிற ஒரு வடிவம் அவருக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்தப்போ அவர் நாவல் எழுத போனார், சினிமாவுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுத போனார். ஸோ அவர் எந்தெந்த விதமாலாம் தன்னை வெளிப்படுத்த முடியுமோ அந்தந்த விதமாக தன்னை வெளிப்படுத்துறதுக்கு தயங்கவே மாட்டார். அவருடைய சென்ஸ் ஆஃப் லிபரேஷன் அப்படிப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். രാജീവൻ അങ്ങനെയാണ്. രാജീവൻ പലതരത്തിൽ രാജീവൻ എഴുതുന്നു. പലതരത്തിൽ രാജീവൻ എഴുതാൻ യാതൊരു മടിയുമില്ല. ഇങ്ങനെ എഴുതാൻ രാജീവനെ കഴിയുള്ളൂ. ഈ നിലയ്ക്ക് ആഴമില്ലാത്ത കവിത എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. അങ്ങനെയും രാജീവൻ എഴുതും, ഒരു സംശയവുമില്ല. രാജീവന് ഒരിടത്ത് ഉറച്ച്, ഒരു രൂപത്തിനകത്ത് ഉറച്ച് നിൽക്കുന്നതല്ല രാജീവന്റെ രീതി. രാജീവൻ നോവൽ, പിന്നീട് നോവൽ എഴുതി, സ്ക്രീൻ പ്ലേ എഴുതി, പല തരത്തിൽ എഴുതി. അത് രാജീവന്റെ ഒരു അതിരിലും കൊള്ളാത്ത, അതിരുകളെ മറികടക്കുന്ന ഒരു സ്വഭാവം രാജീവന്റെ എഴുത്തിന് ഉണ്ട്. ஆனாலும் வடிவங்கள் தாண்டி, அவர் செயல்பட்ட விதங்கள் தாண்டி அவரோட வாழ்க்கை பார்வை ரொம்ப தீவிரமானது, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த தீவிரமான பார்வையை அவர் தன்னோட கேலி வழியாக, நகைச்சுவை வழியாக தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவரோட வாழ்நாள் முயற்சியாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி யோசிச்சு பார்த்தோன்னா அந்த ஒட்டுமொத்த பிரணய சதகமே காதல் மேலே ஒருத்தருக்கு இருந்த பகடியான அபிப்பிராயமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்புறம் அந்த மொத்த கவிதை தொகுப்பே பாப்புலர் போயட்ரி மேலே அவருக்கு இருந்த பகடியான அபிப்பிராயம் தானோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிரணய சதகம் தொகுப்பில் இல்லாத, ஆனால் அதில் இடம்பெற வேண்டிய ஒரு பகடி கவிதை ஒன்று இருக்குது, அதை வாசிக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ராஜீவன் கவிதைகளில் ஒன்று அது. பணி ஓய்வு. நான் ஒரு கடவுளாக இருந்தால் இன்னொரு கடவுளை படைத்து கடவுளுக்குரிய எனது கடமைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக அமர்ந்து உனது கண்களை உற்று பார்த்தவாறு இருப்பேன். அப்படி ஒரு போயம் இருக்கு. ഇങ്ങനെയാണെങ്കിലും ഇങ്ങനെ പലതരം മാറ്റങ്ങൾ, പലതരം രൂപങ്ങൾ, ഒരതിരിൽ ഒതുങ്ങി നിൽക്കാത്ത സ്വഭാവം രാജീവന്റെ കവിതയ്ക്ക് ഉണ്ടെങ്കിലും അതിനെ കൂട്ടിച്ചേർക്കുന്ന ഒരു പ്രധാന കണ്ണിയുണ്ട്. രാജീവന്റെ കാവ്യലോകത്തെ മുഴുവൻ കൂട്ടിച്ചേർക്കുന്ന ഒരു പ്രധാന കണ്ണിയുണ്ട്. അത് ഒരു കളിമട്ട് ആണ്. ജീവിതപാതയുടെ, ഒരു ജീവിത വഴിയുടെ ഒരു തീവ്രത തന്നെയാണത്. ആ തീവ്രതയെ ഒരു കളിമട്ടിൽ എഴുതുക എന്നുള്ളതാണ്. ജീവിതത്തിന്റെ തീവ്രതയെ, ജീവിത വഴിയുടെ, ജീവിതയാത്രയുടെ തീവ്രതയെ, തീക്ഷ്ണതയെ കളിമട്ടിൽ എഴുതുക എന്നുള്ളത്, കളിയാക്കിക്കൊണ്ട് എഴുതുക എന്നത് തന്നെയാണ് രാജീവന്റെ കവിതകളുടെ പൊതു സ്വഭാവം. അത് ഇപ്പോ പറഞ്ഞ പ്രണയ ശതകം എന്നുള്ള കവിതയിൽ എടുത്താൽ പ്രണയത്തെ തന്നെ കളിയാക്കുന്ന തരം ഒരു കളിമട്ട്, പ്രണയഭാവത്തെ തന്നെ കളിയാക്കാൻ വേണ്ടിയല്ലേ രാജീവൻ പ്രണയ ശതകം എഴുതിയത് എന്ന് എനിക്ക് നല്ല സംശയം ഉണ്ട്. അതേപോലെ തന്നെ പോപ്പുലർ കവിതയോടുള്ള പരിഹാസമല്ലേ രാജീവന്റെ മുഴുവൻ കവിതകളും എന്നും ഞാൻ വിചാരിക്കുന്നു, സംശയിക്കുന്നു. പ്രണയ ശതകം എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. പോപ്പുലർ കവിതയോട്, ജനപ്രിയ കവിതയോടുള്ള ഒരു പരിഹാസമല്ലേ രാജീവന്റെ ഈ മുഴുവൻ പ്രണയ കവിതകളും എന്ന് ഞാൻ സംശയിക്കുന്നു. പ്രണയ ശതകത്തിൽ ഇല്ലാത്ത രാജീവന്റെ നീലക്കൊടുവേലി എന്നുള്ള സമാഹാരത്തിലുള്ള റിട്ടയർമെന്റ്, പണി ഒഴിവ് എന്നുള്ള കവിത ഇവൻ കോട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. അവസാന പുസ്തകത്തിൽ ആണ് ആ കവിത ഉള്ളത്. എൻ്റെ കയ്യിൽ ഈ ദീർഘകാലത്തിൽ ആ കവിത ഇല്ല. പണി ഒഴിവ് എന്നുള്ള കവിത, റിട്ടയർമെന്റ് എന്നാണ് അതിനർത്ഥം. നാനൊരു കടവുളാക ഇരുന്നാൽ ഇന്നൊരു കടവുളை படைத்து
படைத்தது. நான் ஒரு கடவுளாக இருந்தால் இன்னொரு கடவுளை படைத்து கடவுளுக்குரிய எனது கடமைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விட்டு ஓய்வாக அமர்ந்து உனது கண்களை ഉറ്റു പാർത്തവാറ് ഇരുപ്പേൻ. ഞാനൊരു ദൈവമായി ഇരുന്നാൽ മറ്റൊരു ദൈവത്തെ സൃഷ്ടിക്കും. ആ ദൈവത്തിനായി എനിക്ക് ചെയ്യേണ്ട കടമകളൊക്കെ കർമ്മങ്ങളൊക്കെ ഞാൻ ചെയ്യും. ഹാൻഡ് ഓവർ കൈമാറും അതെല്ലാം അവർക്ക് കൈമാറും. ഒഴിഞ്ഞിരുന്ന് എൻ്റെ കൺകളെ ഞാനൊരു ദൈവമായിരുന്നെങ്കിൽ മറ്റൊരു ദൈവത്തെ സൃഷ്ടിച്ച് ദൈവമെന്ന നിലയിൽ എല്ലാ ചുമതലകളും ആ ദൈവത്തെ ഏൽപ്പിച്ച് നിന്റെ കണ്ണിൽ മാത്രം നോക്കിയിരിക്കും. പ്രണയശതകത്തിലെ തന്നെയാണ് ഈ കവിത. പ്രണയശതകത്തിലെ കവിത തന്നെയാണ്. ഞാനൊരു ദൈവമായിരുന്നെങ്കിൽ മറ്റൊരു ദൈവത്തെ സൃഷ്ടിച്ച് ദൈവമെന്ന നിലയിൽ എല്ലാ ചുമതലകളും ആ ദൈവത്തെ ഏൽപ്പിച്ച് നിന്റെ കണ്ണിൽ മാത്രം നോക്കിയിരിക്കും. அது பிரணய சதகத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இருக்கு. அப்போ என்னோட ரீடிங் சரிதான். அதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ராஜீவன். அப்புறம் இதில் வேற ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு நேரடியான ஒரு சட்டையரிக்கல் போயத்தில் கூட ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எல்லா வேலையும் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு 24 மணி நேரமும் ஒரு ஜோடி கண்களையே பார்த்துட்டு உட்காந்துருந்தா அது எவ்வளோ போரிங்கான எவ்வளோ பெரிய ஆக்குபேஷன் ஆகிடும். அதுக்கு பேசாமல் சர்வீஸ்லேயே இருந்திருக்கலாம், ரிட்டையரே ஆகிருக்க வேண்டாம் இல்லையா? இப்போ என்னோட உரையோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கேன். பொதுவாக காதுக்கு மரண செய்தி வந்ததுன்னா எனக்கு என்னுடைய அப்பா ஞாபகம் வந்துடும். அவர் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி காலமானவர். எனக்கு அப்போ 11 வயசு. அதுக்கப்புறமான 50 வருஷத்தில் வந்த எல்லா நாட்களில் எவ்வளவோ முக்கியமான நாட்களில் நான் வேலைக்கு சேர்ந்த நாள், எனக்கு திருமணமான நாள், நான் டிகிரி முடித்த நாள், இப்படி எவ்வளவோ நாட்கள் இருக்கு. எனக்கு முதல் குழந்தை பிறந்த நாள், முதல் காதல் முறிஞ்ச நாள், இப்படி எவ்வளவோ முக்கியமான நாட்கள் இருக்கு. ஆனால் அந்த நாட்களில் நடந்த பல விஷயங்கள் எனக்கு மறந்து போச்சு. ஒரு தோராயமாக ஒரு அவுட்லைன் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆனால் என்னோட அப்பா இறந்த நாளில் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் என்ன நடந்தது, அதிகாலையில் ஆரம்பித்து அன்றைய இரவு வரை என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை என்னோட புனை கதைகளில், என்னோட சிறுகதைகள்லையும் நாவல்கள்லையும் குறுங்கதைகள்லையும் எழுதி தீரலை எனக்கு தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். ഞാൻ എൻ്റെ പ്രസംഗത്തിൻ്റെ അവസാന ഭാഗത്തേക്ക് വരികയാണ്. എൻ്റെ അപ്പ, ഞങ്ങൾ ഒരുമിച്ച് കഴിഞ്ഞ എൻ്റെ കുട്ടിക്കാലത്ത് എൻ്റെ അപ്പയുമായിട്ടുള്ള സൗഹൃദം, എൻ്റെ അച്ഛനുമായിട്ടുള്ള റിലേഷനെ കുറിച്ച്, ബന്ധത്തെക്കുറിച്ച് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ജീവിതത്തിൽ നടന്നിട്ടുണ്ട്. എനിക്ക് ആദ്യം ജോലി കിട്ടിയത്, എൻ്റെ പഠിപ്പ് അവസാനിച്ചത്, എൻ്റെ വിവാഹം കഴിഞ്ഞത്, എൻ്റെ ആദ്യ പ്രേമം പൊട്ടിയത്, ഇങ്ങനെയുള്ള ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഉണ്ടെങ്കിലും എനിക്ക് അതൊന്നും എൻ്റെ പഴയ ജീവിതത്തിൽ അത്തരം കാര്യങ്ങളിലേക്ക് ഒരു ഔട്ട്ലൈൻ അല്ലാതെ മറ്റൊന്നും ഓർമ്മിച്ചെടുക്കാൻ കഴിയുന്നില്ല. എന്നാൽ എൻ്റെ അപ്പ മരിച്ച ആ ദിവസം അത് വളരെ വ്യക്തമായിട്ട് ഓരോ സംഭവവും ആ ദിവസത്തെ ഓരോ സംഭവവും എനിക്ക് വളരെ വ്യക്തതയോടുകൂടി തെളിമയോടുകൂടി ഓർത്തെടുക്കാൻ സാധിക്കുന്നുണ്ട്. അത് എൻ്റെ ചെറുകഥകളിൽ എഴുതിയിട്ടും ആ ഒരു ദിവസത്തിൻ്റെ ചെറിയ ചെറിയ അനുഭവങ്ങൾ എൻ്റെ ചെറുകഥകളിൽ ഞാൻ എഴുതിയിട്ടും തീരാതെ ഇപ്പോഴും എഴുതിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ராஜீவனுக்கு உடல்நிலை மோசமாகிட்டு இருக்கு, அது கொஞ்சம் அபாயகரமான இடத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ நண்பர்கள் வழியாக, ஜெயமோகன் சொல்லுவான், வேறு நண்பர்கள் வழியாக எனக்கு தெரிய வரும். அவரையே கூப்பிட்டு அது சம்மந்தமாக கேட்குறதுக்கு எனக்கு தயக்கம் இருந்தது. அப்புறம் என்னோட மறுபாதியாக இருக்கிற ஒருத்தன் என்னை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் குரல் ரொம்ப தெம்பாக இருந்ததுன்னா ஏற்கனவே சுணங்கி இருக்கிற அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்லாம் யோசிப்பேன்.
சாதனாவையோ குழந்தைகளையோ கூப்பிட்டு கேட்கறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும், ஷியாம் சுதாகர்ட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ராஜீவன் வந்து ரொம்ப வேகமாக சிங்க் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப பதட்டமாயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரில. இப்போ என் ஒய்ஃப்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து ராஜீவனை பற்றி, ராஜீவனோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி விடிஞ்சால் நல்ல செய்தி வந்துடும், அவர் மீண்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போயிட்டேன். ராத்திரி 12 மணிக்கு ஜெயமோகன்ட்டு மெசேஜ் வந்து ராஜீவன் காலம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. രാജീവിൻ്റെ അവസാന ആ രോഗാവസ്ഥയിലായ കാര്യങ്ങൾ സുഹൃത്തുക്കൾ വഴി ഞാൻ അറിഞ്ഞു. ജയമോഹൻ ഉൾപ്പെടെയുള്ള സുഹൃത്തുക്കൾ പറഞ്ഞും ഒക്കെ ആണ് അറിയുന്നത്. എൻ്റെ മറുപാതിയാണ്. പക്ഷേ എൻ്റെ മറുപാതി അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ എനിക്ക് നേരിട്ട് വിളിച്ച് അന്വേഷിക്കാനോ ഒന്നുമുള്ള ഒരു ധൈര്യം എനിക്ക് ഉണ്ടായിരുന്നില്ല, കിട്ടിയില്ല. ഒരു വൈകുന്നേരം ശ്യാം സുധാകർ എന്നെ വിളിച്ച് പറയുന്നു, രാജീവിൻ്റെ അവസ്ഥ വളരെ മോശമാണ് എന്ന് എന്നോട് അറിയിക്കുന്നു. ராஜீவனுடைய அந்த மறைவு செய்தி கிடைச்ச அந்த நிமிஷத்துலேருந்து மறுநாள் பொழுது விடிகிற வரைக்கும் என்னோடய அப்பாவோட ஞாபகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் அப்பா வந்து மிக சின்ன ஒரு கிராமத்தில், ஒரு 300-400 வீடுகள் மட்டுமே இருந்த ஒரு பழைய கிராமத்தில் ஒரு 1 மேன் ஹோட்டல் வச்சுருந்தார். அவரே தான் அங்கே சர்வர், அவரே தான் ஓனர், அவரே தான் வெயிட்டர், எல்லாமே அவர் தான். கேஷியர் எல்லாம் அவர் தான். மாவு அரைக்கிறது அவர் தான் அரைப்பார். ஸ்வீட் மாஸ்டர் அவர் தான், எல்லாம் அவர் தான் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார்னா, அடுப்புக்கிட்ட நிற்கும் போதெல்லாம் ஓயாமல் காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பார். காஃபின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டராவது காஃபி குடிச்சிருப்பாரா இருக்கும். ஏன்னா 60-70 காஃபி குடிப்பார். சுட சுட குடிப்பார். அந்த சூடை கையால் தொட முடியாது நம்மால், அவர் அதை குடிப்பார். அவருக்கு அந்த சூடு ஒன்றும் பண்ணாது. இப்படி போய் தான் அவரோட லிவர் கெட்டிருந்தது. இது போக மூக்குப்பொடி போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த தலைமுறை மூக்குப்பொடியை தெரிஞ்சிருக்குமா இந்த தலைமுறைக்குன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் பான்பராக்கு தான் தெரிஞ்சிருக்கும், மூக்குப்பொடி தெரியாது. ஆனால் புகையிலையோட வேறு வடிவங்கள் வந்து தொடர்ந்து இந்திய சமூகத்தை, இந்திய இளைஞர்களை, வயசானவங்களை எல்லாரையும் பீடிச்சுக்கிட்டே இருக்குது. வைத்தறிச்சலாக இருக்குது. அது வந்து உயிர் வாழ தேவையான வஸ்துலாம் கிடையாது. ஆனால் எப்படியோ அது, நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். 50 வருஷம் சிகரெட் குடிச்சிருக்கேன். அப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து அவருக்கு லிவரில் பிரச்சனை வந்தது. சிரோசிஸ் வந்து மகோதரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவர் காலமானார். அதுக்கு வந்து புகையிலத்தூள் காரணமாக, காப்பித்தூள் காரணமான்னு தெரில. ஆனால் ஒரு பெரும் ஒற்றுமை. ராஜீவன் மாதிரியே எங்கள் அப்பாவும் அவரோட 63வது വയസ്സിൽ ഇറന്നു പോയിട്ടാர். രാജീവൻ മരിച്ച ദിവസം എനിക്ക് ഓർമ്മ വന്നത് എൻ്റെ അപ്പയുടെ അവസാന ദിവസം ആണ്. എൻ്റെ അപ്പ മരിച്ച ആ പോലെ തന്നെ 63ാമത്തെ വയസ്സിൽ ആണ് രാജീവന് മരിക്കുന്നത്. അപ്പ ഹോട്ടൽ നടത്തുന്ന ആളായിരുന്നു. ഒരു ഹോട്ടൽ നടത്തുകയായിരുന്നു അപ്പ. ദിവസം മുഴുവൻ കാപ്പി കുടിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. അപ്പ മാത്രമേ ആ ഹോട്ടലുള്ളൂ. അപ്പ ഒറ്റയ്ക്ക് നടത്തുന്ന ഹോട്ടലാണ്. ദിവസം മുഴുവൻ കാപ്പി കുടിച്ചുകൊണ്ടേയിരിക്കും അപ്പ. അങ്ങനെ ചൂടോടെ കാപ്പി കുടിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. നല്ല ചുടു കാപ്പി, എത്ര ചൂടായാലും കുഴപ്പമില്ല, അപ്പ നിരന്തരം കുടിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. അങ്ങനെ ലിവർ തകരാറായി, കരൾ രോഗം പിടിച്ച് ആണ്, ലിവർ സിറോസിസ് വന്ന് ആണ് അപ്പ മരിക്കുന്നത്. 63ാമത്തെ വയസ്സിൽ, രാജീവനെ പോലെ തന്നെ. எங்கள் அப்பாவை மாதிரியே ராஜீவனும் உடம்பை ஒரு பொருட்டாக மதிக்கலை, உடம்பை போஷிக்கலை. எங்கள் அப்பா அந்திம காலத்தில் படுக்கையில் படுத்திருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னார், வாழ்க்கை மேலே எனக்கு ஒரு புகாரும் இல்லை, என் மனசு போல் வாழ்ந்தேன். அவர் டெத் பெட்டில் இருக்கார். இன்னொரு 1 வீக் 10 டேஸில் இறந்து போயிட போகிறார். அப்போ சொல்கிறார், அப்போ கதவுக்கு பின்னாடி எங்கள் அம்மா நின்று கேட்டுட்டு இருந்தா. அப்போல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தா ஒய்ஃப் வந்து அங்கே நின்று கேட்க மாட்டாங்க. கதவுக்கு பின்னாடி இருந்து முழுக்க கேட்பாங்க. ஒரு சொல் கூட தவறக்கூடாது, அக்கறையாக கேட்பாங்க. எங்கள் அம்மா முனையினா சத்தமாக,
சரி உம்மை இஷ்டம் போல வாழ்ந்துட்டு புறப்பட்டுட்டீர், எங்க கதி கேட்டார். கவிதைகள் மாதிரியே இந்த கேள்விக்கும் ஒரு நிரந்தரத்தன்மை, ஒரு பெர்மனன்ஸ் உண்டு. குடும்பத்தார்கிட்டையும் நெருங்கிய நண்பர்கள்ட்டையும் ദഹിപ്പോടെ അത് ഇരുந்துகிட்டே இருக்கும் அந்த കേൾവി. എൻ്റെ അപ്പ അവസാനം മരണക്കിടക്കയിൽ വെച്ച് ഒരു സുഹൃത്തിനോട് പറഞ്ഞു, ജീവിതത്തോടെ എനിക്ക് യാതൊരു പിണക്കവുമില്ല, ഒരു പുകാരവുമില്ല, കംപ്ലൈന്റും ഇല്ല, ഒരു പരിഭവവും ഇല്ല ജീവിതത്തോട്. എൻ്റെ ഇഷ്ടം പോലെ ഞാൻ ജീവിച്ചു എന്ന് പറഞ്ഞു മരിക്കുന്നതിന് തൊട്ട് മുമ്പ്. അപ്പൊ അമ്മ പിന്നിൽ നിന്നത് കേൾക്കുന്നുണ്ട്. അമ്മ ഒരു ലേശം മുനവെച്ചുകൊണ്ട് അമ്മ പകുതി മറുപടിയായും പകുതി സ്വഗതമായും അമ്മ പറഞ്ഞു, ശരി ശരി, നിങ്ങളുടെ ഇഷ്ടം പോലെ നിങ്ങൾ ജീവിച്ചു, ഞങ്ങൾക്കിനി എന്തുണ്ട്, ഞങ്ങളുടെ ഗതി എന്ത് എന്ന് അമ്മ ചോദിച്ചു. കവിതകൾ മാതിരി இந்த கேள்விக்கு ஒரு பெர்மனன்ஸ் ഉണ്ട്. അതെ അതെ, കവിത പോലെ തന്നെ ഇത്തരം ചോദ്യങ്ങൾക്കും ഒരു സ്ഥിരത ഉണ്ട്. ராஜீவனுடைய மிக பல கவிதைகள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஜெயமோகனோட நல்ல மொழிபெயர்ப்புலையும் யார் யாரோ பண்ண மோசமான மொழிபெயர்ப்புகள்லையும் நிறைய கவிதைகள் வந்திருக்கு. அவரோட இறுதி கவிதை அப்படிங்கிறதாவே 2 கவிதை நான் தமிழ்ல பார்த்துருக்கேன். அது தூமோர்னை அப்படின்னு ஒரு கவிதை. அந்த கவிதை அதோட சில வரிகள், பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று யமனின் மனைவி தூமோர்னையை சந்தித்தேன். நம்பவே முடியவில்லை. கௌரவமான நற்குடி பிறப்புள்ள அழகான ஒரு பெண்மணி. சாக வைப்பதன் அறம் என்னும் தலைப்பில் மசாச்சூசெட்ஸிலோ ஹார்வர்டிலோ ஆய்வு செய்யும் காலகட்டத்தில் அறிமுகமாகி திருமணம் செய்து கொண்டார் யமதர்மனை. இப்போது தூக்கு கயிறு கழுத்தில் சுற்றி துடிப்பவர்களின் நலனுக்காக ஒரு NGO நடத்துகிறார் என்று ஆரம்பித்து நகரும் கவிதை அது. രാജീവിന്റെ കവിതകൾക്ക് തമിഴിൽ പല പരിഭാഷകൾ വന്നിട്ടുണ്ട്. ജയമോഹൻ ചെയ്ത നല്ല പരിഭാഷകളുണ്ട്, ആരാരൊക്കെയോ ചെയ്ത പല പരിഭാഷകൾ, പടുമോശം പരിഭാഷകൾ വന്നിട്ടുണ്ട്. രാജീവിന്റെ അവസാനകാല കവിതകൾ ആരോ ചെയ്ത പരിഭാഷയാണത്. രാജീവിന്റെ അവസാനകാല കവിതകൾ ഏതിലാണ് വായിച്ചതെന്നും ഒരു ഓർമ്മയില്ല. ധൂമോർണ എന്ന കവിത ഇതിലെ ചില വരികൾ ഇവൻ ഇവിടെ ചൊല്ലുന്നുണ്ട്. ആ കവിത കയ്യിൽ ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഞാനിത് പരിഭാഷ വായിക്കുന്നില്ല. ധൂമോർണ എന്നുള്ള കവിത രാജീവന്റെ അവസാന കവിതകളിൽ ഒന്നാണ്. രാജീവൻ മരണക്കിടക്കയിൽ കിടന്ന് എഴുതിയ മരണത്തെക്കുറിച്ചുള്ള കവിത തന്നെയാണ് ധൂമോർണ എന്നുള്ള കവിത. இங்கிலீஷ்ல டெத் போயம்ஸ் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. இந்த ஜென் துறவிகள் எல்லாம் வந்து அவங்களோட கடைசி காலத்தில் கடைசி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 வரி ஒரு ஹைக்கூ போல எழுதி வச்சுட்டு தவறி போவாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்த ஒரு கவிதை இருக்கு. அநேகமான கவிதைகளில் அந்த ஜென் பிரின்சிபிள் செயல்பட்டிருக்கும். அவங்களோட இறுதி நிமிஷம் வரை அவங்க ஜென்னோட இருந்திருக்காங்க, ஜென் பிராக்டிஷனராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இன்னொரு சான்று, இன்னொரு ப்ரூஃப் அது. ராஜீவனோட இந்த கவிதை ஒருவேளை இதுதான் அவரோட கடைசி கவிதையாக இருந்திருக்குமானால் அவரோட வாழ்நாள் முழுக்க செயல்பட்ட பகடி, நையாண்டி இந்த கவிதையிலே செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ഇത് ഈ മരണ കവിതകൾ, മരണക്കിടക്കയിൽ കിടന്നുകൊണ്ട് മരിക്കുന്നതിൻ്റെ അവസാന ശ്വാസം പോകുന്നതിന് മുമ്പ് കവിത എഴുതുക എന്നുള്ള രീതി സെൻ മാസ്റ്റർമാരുടെ ഇടയിൽ ഉണ്ടായിരുന്നു. ജാപ്പനീസ് സെൻ മാസ്റ്റേഴ്സിൻ്റെ ഇടയിൽ അങ്ങനെ ഒരു രീതി തന്നെ ഉണ്ടായിരുന്നു. മരിക്കുന്നതിന് മുമ്പ് മരണത്തെ മുന്നിൽ കണ്ടുകൊണ്ട് മരണത്തെക്കുറിച്ച് തന്നെ എഴുതുന്ന കവിതകൾ. ഈ രാജീവന്റെ ഈ അവസാനകാല കവിതകളും ആ തരത്തിൽ, ധൂമോർണ ഉൾപ്പെടെയുള്ള കവിതകൾ, മരിക്കുന്നതിൻ്റെ തലേദിവസം വരെ രാജീവൻ കവിത എഴുതിയിട്ടുണ്ട് നമുക്കറിയാം. പ്രീവിയസ് ഡേ പോലും എഴുതിയിട്ടുണ്ട്, രാജീവൻ കവിത എഴുതിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ രാജീവന്റെ ഈ കവിതകൾ തന്നെ ശ്രദ്ധിച്ചാൽ നമുക്ക് മനസ്സിലാവുന്ന ഒരു കാര്യം, രാജീവന്റെ ഈ അവസാന കാല കവിതകളിൽ വരെ രാജീവന്റെ ആ പരിഹാസവും കളിയും നമുക്ക് ഒരു സ്ഥായി ഭാവം എന്നുള്ള നിലയിൽ തുടർച്ചയായിട്ട് രാജീവന്റെ കവിതയിൽ തുടക്കം മുതൽ ഉണ്ടായിരുന്ന ആ പകടി,
ആ കളിത്തരങ്ങൾ മുഴുവൻ നമുക്ക് ആ മരിക്കുന്നതിൻ്റെ തൊട്ട് മുന്നേ എഴുതിയ കവിതയിൽ പോലും നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. ഒരു സെന്റ് മാസ്റ്റർ എഴുതിയ கவிதையில் என்ன போல 2 கவிதை அவருடைய இறுதி கவிதையா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அது முதல் கவிதை. 2வது கவிதை ஒன்று இருக்கு. அது மாத்ருபூமியில் பிரசுரமான கவிதையோட மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற குறிப்போட வந்திருக்கு. அதோட இறுதி வரிகள் இப்படி இருக்கு: வயது ஏற ஏற கனவுகள் அதிகரிக்கும். திடீரென்று ஒரு நாள் கனவுகளின் எண்ணிக்கை 0 அதன் பிறகு அவர் பேசுவதில்லை. வெற்றிடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் திடீரென்று காணாமல் போய்விடுவார். அவ்வளவுதான். காணாமல் போவது அவ்வளவு சுலபம் இல்லை ராஜீவன். எங்களோட நினைவுகள்லையும் கனவுகள்லையும் உங்களை பத்திரமா வச்சிருப்போம். தேங்க்யூ. കാണാതെ പോകുന്നത് അത്ര എളുപ്പമല്ല. കാണാതെ പോകുന്നത് അത്ര എളുപ്പമല്ല രാജീവൻ. എൻ്റെ കനവിലും നിലവിലുമൊക്കെ ഞാൻ നിന്നെ സോറി